ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் 1 தமிழரின் கப்பற்கலை. பயணம் செய்கிறதுல தமிழர்களுக்கு எப்போதும் பெரும் விருப்பம் இருக்குது. பயணம் தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் அப்படின்னு 3 வகைப்படும். நீர்வழி பயணத்தை உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல்வழி பயணம் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். வானூர்தி கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு உதவியது எதுன்னா கப்பல்கள். கப்பல் கட்டுவதும் கப்பலை செலுத்துவதும் மிகச்சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு கலை. கப்பலை பார்ப்பதும் கப்பலில் பயணம் செய்வதும் மட்டும் இல்லாமல் கப்பலை பற்றி படிப்பதும் உள்ளத்திற்கு நமக்கு மகிழ்ச்சியை தரும். மலைன் அப்படின்னு சொன்ன உடனே குழந்தைங்களுக்கு நினைவுக்கு வருவது காகித கப்பல். மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு நம் ஆழ்மனதில் கப்பல் இடம்பெற்றிருக்கு. பழங்காலத்திலிருந்து தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்த மரபு தொடர்ச்சி தான் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினார்கள் என்பதற்கு கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு போனாங்க என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் இருக்குது. நமக்கு கிடைச்சிருக்க நூல்களில் மிகவும் பழமையான நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். அந்த நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிட்டு சொல்லுது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்களில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கடல் பயணம் செய்திருக்காங்க அப்படின்றது நம்ம இதன் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. கடலோடாட கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்றது குறள். திருவள்ளுவர் காலத்திலேயே பெரிய கப்பல்கள் இருந்தது அப்படின்றது இதுக்கு ஒரு சான்று. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டது அப்படின்றது பட்டினப்பாலை விரிவாக விளக்குது. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் பெரிய கப்பலை அகநானூறு குறிப்பிட்டு சொல்லுது. இதனையே பதிற்றுப்பற்ற நூலும் என்ன சொல்லுது அப்படின்னா அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லுது. சேந்தன் திவாகரம் அப்படின்ற நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழிலுள்ள பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. நீர்வழி பயண தொடக்கம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா நீர்நிலைகளில் மரக்கிளைகள் மிதந்து செல்வதையும் அதன் மீது பறவைகள் தவளைகள் அமர்ந்து செல்வதையும் பழங்கால மனிதன் பார்த்துருக்கான். நீரில் மிதக்கும் பொருள்கள் மீது தானும் ஏறி அதை பயணம் செய்ய முடியும் அப்படின்னு அவன் அப்போ தான் உணர்ந்தான். மிதக்கும் கட்டைகள் மீது ஏறி அமர்ந்து சிறிய நீர்நிலைகளை கடக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறமா மீன்கள் தன் உடலின் இரு பக்கங்களிலும் உள்ள துடுப்பு போன்ற பகுதிகளை பயன்படுத்தி தண்ணீரை பின்னுக்கு தள்ளி நீந்துவதை பார்த்துட்டு தானும் மரத்துண்டுகளை துடுப்புகளாக பயன்படுத்த தொடங்கினான். பிறகு மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி அது மீற ஏறி பயணம் செய்கிறான். அதுதான் இன்று வரைக்கும் வழக்கத்தில் இருக்க கட்டு மரங்கள் ஆகும். எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதி குடைந்து அதை எடுத்துட்டு தோணியாக பயன்படுத்தினாங்க. உட்பகுதி தோண்டப்பட்டவதை அப்படின்றதுனால அதுக்கு தோணிகள் அப்படின்னு பேர். தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் அந்த நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினாங்க. சின்ன சின்ன நீர்நிலைகள்லாம் கடக்கணும்னா இதெல்லாம் பயன்படுத்தினாங்க. களம், வங்கம், நாவாய் முதலியவை அளவில் பெருசு. இவற்றை வச்சு தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொண்டாங்க. கப்பல் கட்டும் கலை. தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. கப்பல் கட்டும் கலைகள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டன. இதனை தான் களஞ்சை கம்மியர் வருகன கூஇ அப்படின்னு மணிமேகலை அடியால் தெரிஞ்சுக்கலாம். பெருந்திரளான மக்களையும் பொருள்களையும் ஏற்றிட்டு போகிறதுக்கு பெரிய கப்பல்களை தமிழர்கள் உருவாக்குனாங்க. நீண்ட தூரம் கடல்லையே செல்ல வேண்டிய இருந்ததுனால கப்பல்களை பாதுகாப்பாகவும்
வலிமை மிக்கையாகவும் உருவாக்குனாங்க. கப்பல் கட்டுறதுக்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுக்கிறதுல தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினாங்க. கப்பல்கள் தண்ணீரில் தான் இருப்பவை அப்படின்றதுனால தண்ணீரால் பாதிப்பு அடையாத மரங்களையே என்ன செய்கிறாங்க, கப்பல் கட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்துகிறாங்க. பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினாங்க. மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவாங்க. கண்ணடை அப்படின்றது இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் தான் என்னது கண்ணடை. மேலும் ஒரு சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிச்சாங்க. நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்குறாங்க. இதை தான் தச்சு முலம் அப்படின்னு நீட்டல் அளவில் கணக்கிட்டாங்க. பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதும் இருக்குது. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்றெல்லாம் இதில் இவற்றை அழைக்கப்பட்டன. மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும்போது அதுக்கு இடையே தேங்காய், நார், பஞ்சு இதில் ஏதாவது ஒன்று வச்சு நல்லா இறுக்கி ஆணிகளை அரைஞ்சாங்க. சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைச்சி அதில் எண்ணெயில் கலந்து கப்பலோட அடிப்பகுதியில் பூசினாங்க. இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைச்சது. இந்த முறையை தான் இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்கோ போலோ என்னும் கடற்பயணி வியந்து பாராட்டியிருக்காங்க. இரும்பு ஆணிகள் துருப்பிடிச்சிடும் அப்படின்றதுனால மரத்தினால் ஆன ஆணிகளையே பயன்படுத்தினாங்க. இந்த ஆணிகளை தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. பாய்மர கப்பல்கள். காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் என்னது பாய்மர கப்பல்கள் எனப்பட்டது. பெரிய பாய்மரம், திருக்கை பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம் அப்படின்னு பாய்மரங்களில் பல வகை இருக்குது. அந்த பல வகைகளை தமிழர்கள் பயன்படுத்தினாங்க. பாய்மரங்களை கட்டும் கயிறுகளும் ரொம்ப பல வகையாக இருந்துச்சு. ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு என்பன அதில் சில. பாய்மர கப்பலில் பாய், கயிறு இதில் பழுது ஏற்படும் போது அவற்றை மரப்பீசம் கொண்டு இணைச்சாங்க அப்படின்னு பரிபாடல் நூல் சொல்லுது. கப்பலின் உறுப்புகள் எதுனா எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் இதெல்லாம் கப்பலுடைய உறுப்புகளில் இருக்கும் சில வகையாகும். கப்பலில் முதன்மையான உறுப்பு எதுன்னா அடிமரம், எறா அப்படின்னு சொல்லுவாங்க. குறுக்கு மரத்தை என்ன சொல்லுவாங்கன்னா பருமல்னு சொல்லுவாங்க. கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையை திருப்பதற்கு பயன்படுத்தப்படும் முதன்மையான கருவி தான் சுக்கான். கப்பலை நிலையாக ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கிறதுக்கு நங்கூரம். சமுக்கு அப்படின்றது ஒரு கருவியும் கப்பல்களை பயன்படுத்தினாங்க. கப்பல் சாத்திரம் என்ற நூல் அது சொல்லுது. இது காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள்லாம் கருதுகிறாங்க. கப்பல் செலுத்துபவரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாலுமி, மீகாமன், மீகான், கப்பலோட்டி அப்படின்லாம் கூப்பிடுவாங்க. கப்பலை செலுத்தும் முறை. காற்றினுடைய திசையை அறிந்து கப்பலை செலுத்தும் முறையை தமிழர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த உண்மையை நளி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு புறப்பாடல் அடிகளில் வெண்ணிக்குயத்தையார் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. கடலில் காற்று வீசும் திசை, கடல் நீரோட்டங்களின் திசை இதை தெரிஞ்சு தமிழர்கள் தம் பட்டறிவால் நன்கு தெரிந்து அதுக்கேற்ப உரிய காலத்தில் சரியான திசையில் கப்பலை செலுத்தினாங்க. திசை காட்டும் கருவியை பயன்படுத்தியும் வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வச்சும் திசையை அறிந்து கப்பலை செலுத்தினாங்க. கப்பல் ஓட்டும் மாலுமிகள் சிறந்த வானியல் அறிவையும் பெற்றிருந்தாங்க. கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களில் கூட கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்துகிறாங்க. கலங்கரை விளக்கம். கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுறதுக்காக அமைக்கப்படுவதுதான் கலங்கரை விளக்கம். உயரமான கோபுரத்தில் உச்சியில் ஒளி வீசும் விளக்கினை கொண்டதாக இது அமைக்கப்பட்டிருக்கோம். களம்னா கப்பல், கரைதல்னா அழைத்தல்.
கப்பலை அழைக்கும் விளக்கு அப்படின்னு பொருள். இது கலங்கரை விளக்கம் எனப்பட்டது. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு பக்கத்தில் வர முடியாது. எனவே கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் தான் கரைக்கு கொண்டு வருவாங்க. இந்த செய்தியை களம் தந்த பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படின்னு புறநானூறு சொல்லுது. முற்காலத்தில் மக்கள் பயணம் செய்வதற்காக மட்டும் இல்லாமல் போர் புரியறதுக்கும் கப்பல்களை பெரிதும் பயன்படுத்தினாங்க. ஆனால் இந்த காலத்தில் பெரும்பாலும் பொருள்களை ஏற்றி செல்றதுக்கு தான் கப்பல்கள் பயன்படுத்தப்படுது. அவற்றை சரக்கு கப்பல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. போருக்கு பயன்படும் பெரிய கப்பல்களும் இருக்குது. இத்தகைய சீர்மிகு கப்பல்களை நம் முன்னோர் சிறந்து கப்பல் கலையில் முன்னோர்கள் சிறந்து விளங்கினாங்க அப்படின்றது நமக்கு பெருமை அளிக்கும் ஒரு செய்தியாக இருக்கிறது. தமிழர்களின் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுவது ஓடம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்கிறது. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணைகள் தொகுதி என அழைக்கப்படும். கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் சுன்னடை என குறிப்பிடப்படுகிறது. எரா அப்படின்னா அடிமரம், பருமல்னா குறுக்கு மரம், மீகாமன்னா கப்பலை செலுத்துபவர், காந்த ஊசின்னா திசை காட்டும் கருவி. குருவினா சிறுவினாலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.